நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. இந்த கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னாக்க, அவிட்ட நட்சத்திரத்தோட 2 பாதம், சதய நட்சத்திரத்தோட 4 பாதம், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 3 பாதம், இந்த 9 பாத சேர்க்கை தான் கும்பராசி. இதில் குறிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னாக்க, இந்த ராசிக்கு சனி அதிபராக இருக்கார். அதனால் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே லாபகரமாக தான் அமையும். தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், குடும்ப ரீதியான வாழ்க்கையாகட்டும், இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் ஓரளவுக்கு நல்ல விதமாக தான் அமையும். பெருசாக மைனஸ் அப்படின்றது இருக்காது. பட் ஆனால் என்னென்னா, இதில் தெய்வ ரீதியான அனுகூல்யமும் சுய ஒழுக்கம், இந்த 2 விஷயம் இதில் முக்கியம். ஏன்னா சனி கொஞ்சம் நியாயமான கிரகம். தப்பு பண்ணுறீங்கன்னா அவருக்கு தப்பு பலனையும், நல்லது பண்ணீங்கன்னா நல்லது பலனையும் கொடுக்கக்கூடியவர் சனி. ராசி அதிபர் அவருன்றதுனால இந்த பலம் அவங்களுக்கு உண்டாகும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நியாயமான பலனையும், எந்த அளவுக்கு அநியாயமாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு அநியாயமான பலனையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. அது உங்களோட ராசியோட அதிபர். அதனால் பெருசாக இந்த வருஷம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தொந்தரவுகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை தரத்துக்குண்டான அனுகூலியத்தை கொடுக்கும். இது பொது பலன். இண்டிவிஜுவலாக பார்க்குறீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு ரீதியாகட்டும், அவங்களோட எக்ஸ்ட்ரா கேரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதுலேயாகட்டும், அவங்களோட ஜென்ரல் நாலேஜ் இதிலெல்லாம் ரொம்ப நல்லா வருவாங்க. பெருசாக மைனஸ் அவங்களுக்கு அப்படின்றது இருக்காது. அதே மாதிரி அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் சில மைனஸ் இருக்குன்னா கூட இந்த வருஷம் அவங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். அதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு ரீதியும் அவங்களோட வாழ்க்கை தரமும் நல்ல விதையாக அமையறதுக்கு உண்டான வருஷம் அமையும். அதே மாதிரி இந்த முதிர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் படிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எதிர்காலம் அமையும். தடையில்லாத வாழ்க்கை, அடுத்த செக்ஷன் அப்படின்றது தடையில்லாமல் அமையறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அந்த அரியர் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்க, அதெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் முடிச்சுட்டு அடுத்த செக்ஷன் போகிறதுக்கு உண்டான வழிவகைகளை வகுக்கும். உங்களோட உத்தியோக ரீதி அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல விதமாகவே அமையும். பெருசாக மைனஸ் அப்படின்றது இருக்காது. உத்தியோக ரீதி அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல விதமாகவே அமையும். இதில் சிலருக்கு தடைப்படுத்தும். குறிப்பாக இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தடை உண்டாகிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. குறிப்பாக 2ஆம் பாதம் கொஞ்சம் தடையை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி விவாக ரீதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்ல விதமாக விவாகம் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் வரும். புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகளும், நீண்ட நாளாக தெய்வ வழிபாடுகளே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவு நல்ல செய்தியை கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியதைகளும் உண்டாகும். அதனால் புத்திரபாகிய தடை இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. ஆஞ்சநேயரை ஜாஸ்தி வழிபாடு பண்ணுறதுனால ரொம்ப முக்கியம். அது புத்திரபாகியத்துக்கு தேவையானது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அவசியம். பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அனுகூல்யம் உண்டாகும். அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு ஓரளவுக்கு நல்ல விதமான வாழ்க்கை இருக்கும். பெருசாக எதிர்பார்ப்புகள், அவங்களோட எதிர்பார்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி லாபஸ்தானம் அப்படின்றதுனால நீங்கள் பொருளாதார ரீதியில் நல்ல லாபம் அடைஞ்சாலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் விற்பனைக்கு இருக்குது. அதாவது சேல்ஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பூமியோ ஆகட்டும், வீடாகட்டும், பொருளாகட்டும், ஏதாவது சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அது கூட உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல லாபகரமான ஒரு விற்பனையை கொடுக்கும். அதே மாதிரி வாங்கிறதுனாலும் ஒரு 10 ரூபா 5 ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். ஒரு இடத்துல ஒரு பூமி வாங்குறீங்க, அவங்க ஒரு ரேட்டு கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 5% ஏதாவது உங்களுக்கு தள்ளுபடி கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் உண்டாகும். இது அத்தனையும் தெய்வ அனுகூல்யம் இருந்தால். உத்தியோகஸ்தருக்கு ஒரு நல்ல விதமான எதிர்காலம் அமையறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்க்ரிமெண்ட்டு, எதிர்பார்த்தபடி உத்தியோக ரீதியில் ஒரு நிம்மதியான லைஃப், பிச்சல் புடுங்கல் இல்லாமல் நிம்மதியான லைஃப். அதாவது பிச்சல் புடுங்கல் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருந்தால் இந்த வருஷம் அவங்க மாற்றி போகிறதுக்குனால அவங்க டிரான்ஸ்ஃபரில் போடுறதுக்கு உண்டானதோ, இல்லை இவங்க டிரான்ஸ்ஃபரில் வேறு இடத்துக்கு போகிறதோ,
இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். அதனால் இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலியத்தை கொடுக்கக்கூடிய, எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி அமையறதுக்கு உண்டான சாத்தியதைகள் ரொம்ப நல்லா இருக்கும். வயோதிகர்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் கண்டிப்பாக படுத்தும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகப்படும். அதனால் இந்த 2 விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான சாத்தியதைகள் அதிகம். புதுவிதமான ரோக ரீதி இல்லை ஒரு ரோகத்தினால அதனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தொந்தரவுகள் வரத்துக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக எறும்புக்கு அரிசி மாவு தானம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். எறும்பு புத்து இருக்கிற இடத்துல அரிசி மாவை கொண்டு போய் போட்டு தான தர்மம் பண்ணுங்கள். ஏன்னா மனுஷனுக்கு கொடுத்தா கண்டிப்பாக பத்தாது. இது மாதிரி விஷயங்கள் எறும்புக்கு ஊர்வனுக்கு பண்ணிங்கன்னா நம்ம போடுற அந்த அரிசி மாவுனால கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான எறும்புகள் வந்து அதை சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணதுக்கு உண்டான பலம் உண்டாகும். தான தர்மத்தினால தப்பிச்சுக்கலாம். மற்றபடி இந்த வருஷம் ஓரளவுக்கு சீராகவும் சிறப்பாகவும் அமையறதுக்கு உண்டாக குலதெய்வத்தையும் தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன்.